உதயநிதி மகன் இன்பநிதி எடுத்த புதிய அவதாரம். துணை முதல்வர் உதயநிதியோட மகன் இன்பநிதி கண்டிப்பா மறைந்த கலைஞர் கொள்ளு தாத்தா முதல்வர் மு.க. ஸ்டாலின், அப்பா துணை முதல்வர் உதயநிதி மாதிரி அரசியல்ல என்ட்ரி ஆவாருன்னு பலர் ஆர்வம் சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் பல அரசு விழாக்கள்ல இன்பநிதி அட்டெண்டன்ஸ் போட்டாரு. அவருக்கு மேடையில சிறப்பு இடம் ஒதுக்கப்பட்டது கூட சர்ச்சையாச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் கலைஞர் டிவியில அவருக்கு முக்கிய பதவி கிடைச்சதா ஒரு டாக் போச்சு. தனுஷ் இயக்கத்துல டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜி.வி. பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ்ல தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற படம் தான் இட்லி கடை. தனுஷ் 4வதா இயக்கி இருக்கிற படமான இட்லி கடைக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி படத்தை ஆஸ் யூஷுவல் உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வெளியிட போகுது. படத்தை வெளியிடுற உரிமையை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கி இருக்கிற நிலையில உதயநிதியோட மகன் இன்பநிதிக்கு ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தோட சிஇஓ பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதை அந்த நிறுவனமும் உறுதி செய்திருக்கு. மேலும் இட்லி கடை படத்தை வெளியிடுறதன் மூலமா விநியோகஸ்தராகவும் இன்பநிதி களமிறங்கி இருக்காரு. மேலும் இன்பநிதி தொடர்ந்து பட தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்க போறாருன்னு பேச்சு அடிபடுது. இதை தொடர்ந்து இன்பநிதிக்கு நடிகர் தனுஷ் எக்ஸ் பக்கத்துல வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள், தொண்டர்கள் எல்லோரும் தங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க.